என்னங்க இந்த மாதிரிலாம் டிபேட் போயிட்டு இருக்கு ரீல்ஸ்ல. கோல்டு காஃபி கூலா இருக்கா இல்ல மாச்சா லாட்டையான்னு சொல்லிட்டு என்னங்க கம்பேரிசன் இது? உண்மையான கம்பேரிசன் இன்னைக்கு தான் நடக்க போகுதுங்க. பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthக்கும் குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthக்கும் தான் நம்ம இந்த கம்பேரிசனை பார்க்க போறோம். ரெண்டு பங்குகளுக்குமே நல்ல செயல்திறன் இருக்கு. ரெண்டுமே ரொம்ப பேர் பெற்ற பங்குகள்னே நம்ம சொல்லலாம். சரி, எந்த இடத்துல நம்ம முதலீடு செய்யணும், இந்த முதலீடு முடிவை எடுக்கிறதுக்கு ஈஸியா உங்களுக்கு ஆக்கணும்ல, அதுக்காக தான் இந்த ரெண்டு ஃபண்டுக்கும் நடுவில் ஒரு பேட்டில் பார்க்க போறோம். இது ரெண்டுமே ஸ்மால் கேப் ஃபண்டுகள். நம்ம பேட்டில் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நம்ம காணொலியை லைக் பண்ணிருங்க, உங்களோட நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நல்ல வீடியோக்களை ஃபியூச்சர்ல பார்க்க முடியும். நம்ம இப்ப காணொலியை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த கம்பேரிசனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் பிளானும் குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் பிளான் ரெண்டுமே வந்துட்டு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். செபி மேண்டேட் படி அட்லீஸ்ட் 65% ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல அவங்க போர்ட்ஃபோலியோல முதலீடு செய்யணும். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டோட பெஞ்ச்மார்க் வந்து BSE 250 ஸ்மால் கேப் TRI டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். குவான் ஸ்மால் கேப் ஃபண்டோட பெஞ்ச்மார்க் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 TRI டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து அக்டோபர் 1996ல லான்ச் பண்ணாங்க. பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் February 2020ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 24 வருடம் கழிச்சு. இப்போ அவங்க ரெண்டு பேரோட அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை பார்க்கலாம். AUM பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthோட AUM 11,743 crores. குவான் ஸ்மால் கேப் ஃபண்டோட AUM வந்து 28,205 crores. சரி, இப்போ நம்ம யார் இந்த ரெண்டு ஃபண்டுக்குமே ஃபண்ட் மேனேஜரா இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் ஃபண்ட் மேனேஜர் மிஸ்டர் மனிஷ் குன்வானி. இவர் வந்துட்டு இந்த ஃபண்டை January 2023 மேனேஜ் பண்ணிருக்காரு. பந்தன் AMC அதே சமயத்துல தான் அவர் ஜாயின் பண்ணிருக்காரு. எக்விட்டி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அவர் ஹெட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி இவர் நிப்பான் இந்தியா AMC, ICICI Prudential AMCல எல்லாம் வேலை செஞ்சிருக்காரு. அந்த இடத்துல அவர் எக்விட்டி ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணிருக்காரு. அப்புறம் மிஸ்டர் கீர்த்தி ஜெயின், இவர் வந்துட்டு ப்ரீவியஸா கேனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ்ல அசிஸ்டன்ட் ஃபண்ட் மேனேஜரா இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ரிசர்ச் அனலிஸ்டா இருந்திருக்காரு எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் டீம் சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட்ல. இப்போ இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து குவான் ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் 7 ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் சந்தீப் டாண்டோன், மிஸ்டர் அங்கித் பாண்டே, மிஸ்டர் வருண் பட்டானி, மிஸ் ஆயிஷா கும்பாத், மிஸ்டர் யூக் திப்ரேவால், மிஸ்டர் சமீர் காட்டே, அப்புறம் மிஸ்டர் சஞ்சீவ் சர்மா. மிஸ்டர் சந்தீப் டாண்டன் தான் ஃபவுண்டர் அண்ட் சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காரு இந்த குவாண்ட் குரூப்புக்கு. அவருக்கு 27 வருட அனுபவம் இருக்கு கேபிட்டல் சந்தைகள்ல. அடுத்தது மிஸ்டர் அன்கித் பாண்டேக்கு 10 வருடம் வந்து அனுபவம் இருக்கு இந்தியாவுடைய எக்விட்டிஸ்ல முதலீடு செய்யறது. அப்புறம் இவர் வந்து டாப் ரேட்டட் ஃபண்ட் மேனேஜரா இருக்காரு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் துறையில. நம்ம பார்த்தோம்னா அவரோட கரியரை அவர் இன்ஃபோசிஸ்ல ஸ்டார்ட் பண்ணாரு. கோர் பேங்கிங் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணாரு ஃபர்ஸ்ட். அதே மாதிரி மிஸ்டர் வருண் பட்டானி, மிஸ் ஆயிஷா கும்பத், மிஸ்டர் யூக் திப்ரேவால், மிஸ்டர் சமீர் காட்டே, மிஸ்டர் சஞ்சீவ் சர்மாவும் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த இரண்டு பங்குகளோட முதலீட்டு அணுகுமுறைகள் என்னன்னு பார்க்கலாம். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் மிஸ்டர் மனிஷ் குன்வானி என்ன சொல்றாருன்னா, வாலட்டிலிட்டி இருந்தாலும் ஸ்மால் அப்புறம் மிட் கேப் ஃபண்ட்ஸ் டெலிவர் பண்ணிருக்கு, ஸ்ட்ராங்காக ஒரு செயல்திறன் காட்டியிருக்கு கடந்த 5 to 10 வருடமான்னு சொல்றாரு. அவரோட அப்ரோச் வந்து ஆல்மோஸ்ட் கான்ட்ரரியா இருக்கு. மார்க்கெட் பேனிக் மோட்ல இருக்கும் போது அவங்களோட அலோகேஷன் ஸ்மால் கேப்ஸ்ல அதிகம் பண்ணுவாங்க. மார்க்கெட் வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவா இருக்கும் போது அதுல இன்வெஸ்டடா இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட எக்ஸ்போஷரை இன்னும் அதிகம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அக்டோபர் 2024 to May 2025 அவங்களோட எக்ஸிஸ்டிங் அலோகேஷன்ஸ் வந்து பங்குகள்ல லைக் ஷோபா லிமிடெட், சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட், அப்புறம் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட்ல அதிகம் பண்ணிருக்காங்க. லார்ஜ் கேப்ஸ் அப்புறம் ஸ்மால் கேப்ஸ் அண்ட் மைக்ரோ கேப் செக்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே வாலடைலா இருக்கும். நம்ம லார்ஜ் கேப்ஸ் கூட கம்பேர் பண்ணோம்னா ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் செக்மெண்ட் வந்து ரொம்பவே நிலையற்ற தன்மை அதிகமா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அதனால ஆல்ஃபா அதிகமாவே ஜென்ரேட் பண்ணுன்னு சொல்லலாம். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ரிசர்ச் பேஸ்ட் ஸ்டாக் பிக்கிங்ல ஃபோக்கஸ் பண்றாங்க. எஸ்பெஷலா மைக்ரோ கேப் நிறுவனங்கள்ல வேல்யூவேஷன் டிஸ்கவரி இன்னுமே இன்எஃபிஷியன்டா இருக்குல்ல, அதுலதான். ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன் அக்டோபர் 24 to March 25 நடந்தது. பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் அதனுடைய எக்ஸ்போஷர் இந்த மைக்ரோ கேப் நிறுவனங்கள்ல அதிகம் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய போர்ட்ஃபோலியோல எவ்வளோ நம்பர் ஆஃப் பங்குகள் இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸையும் அதிகம் பண்ணிருக்காங்க. இந்த அப்ரோச் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரிவன் சொல்லலாம். அவங்க எக்ஸ்போஷர் பில்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டாக்ஸ் வந்து எதெல்லாம் டிஸ்கவுண்ட்ல இருக்கோ அதுல. கான்ட்ரரியா பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபண்ட் மேனேஜரோட வியூ பாயிண்ட்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். குவான் ஸ்மால் கேப் ஃபண்டோடது பேஸ்ட் ஆன் சந்தீப் டாண்டனோட இன்டர்வியூ படி நம்ம பார்த்தோம்னா, குவான் ஸ்மால் கேப் ஃபண்டோட அப்ரோச் வந்து ஜஸ்ட் PE ரேஷியோ பார்க்கறது கிடையாது, ஒரு காம்பினேஷன் பார்க்கறாங்க. இன்வெஸ்டரோட பிஹேவியர் என்ன, மார்க்கெட் சென்டிமெண்ட் என்ன, ப்ரெடிக்டிவா அனாலிட்டிக்ஸும் பண்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை வந்து 4 மேஜர் டேட்டா பில்லர்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. வேல்யூஷன் அனாலிட்டிக்ஸ்,
லிக்விடிட்டி அனாலிட்டிக்ஸ், ரிஸ்க் appetite அனாலிட்டிக்ஸ், அப்புறம் டைமிங். இது வந்து VLRT மாடல் யூஸ் பண்ணி. இந்த மாடல் மூலமா குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் மார்க்கெட் சைக்கிள் ப்ரெடிக்ட் பண்றாங்க. அதுக்கு வந்து ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா இந்த ஃபண்ட் வந்து பாசிவ் கிடையாது, ஆக்டிவா மேனேஜ் பண்றாங்க. செக்டர் அலோகேஷன்ஸ் எல்லாம் மேக்ரோ அண்ட் மைக்ரோ சிக்னல்ஸ் பொறுத்தே இருக்கு. எஸ்பெஷலாக அந்த ஸ்மால் கேப் ஸ்பேஸில் நிலையற்ற தன்மை அதிகமாக இருக்குல்ல, அதனால அவங்க மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸை டேட்டா எப்போ கன்ஃபார்ம் பண்ணுதோ, மார்க்கெட் வந்து பாட்டம் டச் ஆயிருக்கோ அந்த சமயத்தில் தான் என்டர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் 2024 டு மார்ச் 2025 ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குன்னே நம்ம சொல்லலாம். எண்ட் ஆஃப் மார்ச்ல ரீபவுண்ட் ஆக ஆரம்பிச்சது. அந்த சமயத்தில் இவங்க இன்னும் நிறைய பங்குகளை போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணாங்க. அக்டோபர் 31, 2024 படி 75 பங்குகள் இருக்கு. மே 31, 2025 படி போர்ட்ஃபோலியோவில் 96 பங்குகள் இருக்கு. இந்த ஃபண்ட் ரெகுலராக ஹெல்த் செக் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏதாவது நிறுவனமோ இல்லை மார்க்கெட் டேட்டாவோ ஏதாவது ரெட் ஃபிளாக் காமிச்சதுன்னா உடனே டைம்லி மேனரில் எக்ஸிட் ஆயிடுறாங்க கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஓவரால் கோல் லோ ரிஸ்க், டேட்டா ட்ரிவன் ஆல்ஃபா ஜென்ரேஷன். கரெக்டான டைமில் எக்ஸிட் ஆகிறதுனால அவங்க என்ன என்ஷூர் பண்ணுறாங்கன்னா கேபிட்டல் ப்ரொடெக்ட் ஆகுதுங்கிறத என்ஷூர் பண்ணுறாங்க. ஃபண்டு ஸ்டாக்கை சேர்ன் பண்ணுறாங்க, ரிட்டர்ன் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க லோவர் ரிஸ்கில். அண்ட் எஸ், அவங்களோட அலோகேஷன் சில பங்குகளை அதிகமாக்குறாங்க. ப்ராஸ்பெக்ட் நல்லா இருந்தா. ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் 2024 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து 9.21% அவங்க போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் இருந்தது. பட் சில மாதங்கள்லாம் அவங்க அலோகேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மே 31, 2025 படி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் அலோகேஷன் 9.85%. சரி, இப்போ நம்ம இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருக்கா, இல்லை இவங்களோட அப்ரோச்சஸ் வந்து கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கா அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மனோஜ் குன்வானி, பந்தன் AMC அவங்க என்ன சொல்றாங்கன்னா மார்க்கெட் கரெக்ஷன்ல இன்வெஸ்ட் பண்றதா கீன்னு சொல்றாரு. மார்க்கெட்ல ஃபியர் இருக்கும் போது SIPs நிறுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்பதான் கிரீடி ஆகணும்னு சொல்றாரு. சிமிலரா குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்டும் கரெக்ஷனா ஒரு நல்ல வாய்ப்பா பாக்குறாங்க என்ட்ரிக்காக. பட் அவங்க ஃபியர்ல ரிலை பண்றது இல்ல, டேட்டா ட்ரிவன் கன்ஃபர்மேஷன்ல தான் ரிலை பண்றாங்க. அவங்க எப்ப என்டர் ஆறாங்கன்னு பார்த்தோம்னா சென்டிமெண்டல், லிக்விடிட்டி, வாலட்டிலிட்டி சிக்னல் இது எல்லாமே மார்க்கெட் வந்து பாட்டம்ல இருக்குன்னு சொன்னாதான் என்டர் ஆறாங்க. இன்வெஸ்டிங் அப்ரோச் ஓகேவா, இந்த இதை பார்த்தோம்னா பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்களோட அலோகேஷனை மைக்ரோ கேப்ஸ், ஷோபா, அதுக்கப்புறம் LT ஃபுட்ஸ்ல மார்க்கெட் கரெக்ஷன் அப்போ அதோட எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் இன்னொரு கையில் பார்த்தோன்னா அவங்களோட நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை 75லேருந்து 96 பங்குகளாக அக்டோபர் 2024 டு மே 2025 இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக ரீபேலன்ஸ் பண்ணிக்காங்க. பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டு ரிசர்ச் பேஸ்ட் ஸ்டாக் பிக்கிங்ல ரொம்பவே ரிலை பண்றாங்க, எஸ்பெஷலாக அந்த மைக்ரோ கேப் பங்குகளில். பந்தன் வந்து ஹை குவாலிட்டி ஸ்மால் கேப்ஸ் வச்சிருக்காங்க. லாங் டேர்முக்கு வேல்யூவேஷன்ஸ் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. அப்போ அந்த சமயத்தில் இன்னுமே அதிகமாக முதலீடு செய்யறாங்க. குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு இன்னொரு கையில் நம்ம பார்த்தோம்னா இவங்க வந்து வேல்யூவேஷன்ஸ்ல ரிலையண்டா இல்ல. மேக்ரோ இல்லைனா FIIயோட சிக்னல்ஸ் வந்து ரிஸ்க் இண்டிகேட் பண்ணதுன்னா டெம்பரரியா ஷிஃப்ட் பண்றாங்க ஸ்மால் கேப்ல இருந்து லார்ஜ் கேப்க்கு இல்லைனா லிக்விட் பங்குகளுக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டு ஃபண்டமெண்டல் ட்ரிவனா இருக்காங்க, லாங் டேர்ம் முதலீடுகளை பாக்குறாங்க ஹை கன்விக்ஷன்ல. குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்டு டேட்டா ட்ரிவனா இருக்காங்க, டைனமிக்கா ஒரு யுக்தி ஃபாலோ பண்றாங்க, மார்க்கெட் பிஹேவியருக்கு அடாப்ட் பண்றதுக்குன்னு சொல்லலாம். ரெண்டுமே ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணணும்னு ஏம் பண்றாங்க, வேற வேற மெத்தடாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணி. ஸோ எந்த அப்ரோச் இது ரெண்டுலயுமே அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்ரோச் வந்து ஃபோக்கஸ்ட் வந்து எதுல இருக்குன்னா லாங் டேர்ம் முதலீடுகள்ல வேல்யூவேஷன் பேஸ்டு ஸ்டாக் வந்து அவங்க பிக் பண்றாங்க. மார்க்கெட் டவுனா இருக்கும் போதோ இல்ல பேனிக் ஃபேஸ்ல இருக்கும் போதோ கான்ட்ராரியன் அப்ரோச் யூஸ் பண்ணி அவங்க மைக்ரோ கேப் பங்குகள்ல எக்ஸ்போஷரா அதிகம் பண்றாங்க. இன்னொரு கை பார்த்தோம்னா குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்டோட அப்ரோச் டேட்டா ட்ரிவனா இருக்கு, டைமிங் பேஸ்டா இருக்கு. அவங்க மேக்ரோ சிக்னல்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க. லிக்விடிட்டி அப்புறம் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் வாலடைல் மார்க்கெட்ஸில் பண்ணுறாங்க. இந்த அப்ரோச் வந்து வாலடைல் மார்க்கெட்ஸ்க்கு ரொம்பவே சூட்டபிள். ஃபாஸ்ட் ரீபேலன்சிங் எதுலாம் தேவையோ, ஆக்டிவ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தேவையோ அதுக்கு. நம்ம இப்போ இந்த ரெண்டு ஃபண்ட்ஸையும் இன்டெப்த்தாக கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெண்டு ஃபண்டோட ரிட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth 5 years ago தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வெறும் 5 வருஷத்தோட டேட்டா தான் நம்ம கிட்ட இருக்கு. பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth 15.85% வருவாய் கொடுத்துருக்காங்க கடந்த ஒரு வருடத்துல. 37.42% 3 வருடத்துலையும், 38.04% 5 வருடத்துலையும் வருவாய் கொடுத்துருக்காங்க. அவங்க பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணிக்காங்க. நம்ம 135 இயர்ஸ்ல பார்த்தோம்னா குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் பார்த்தோம்னா டைரக்ட் பிளான் growthல -2.44% கடந்த ஒரு வருடத்திலையும், 33.18% 3 வருடத்திலையும், 46.02% 5 வருடத்திலையும் கொடுத்திருக்கு. அப்புறம் 20.64% 10 வருடத்திலையும் கொடுத்திருக்கு. ஓவராலா 3, 5, 7, 10 இந்த இயர்ஸ்ல அவங்க பெஞ்ச் மார்க் அப்புறம் பியர்ஸையும் பீட் பண்ணிருக்காங்க. சரி, ரெண்டு முதலீடுகளோட ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth வந்து பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் அவளோட 5 year பெர்ஃபார்மன்ஸ்ல பீட் பண்ணுது. 1 and 3 இயர்ஸ்ல பந்தன் ஸ்மால் கேப்
கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthக்கு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு நமக்கு தெரிய வருது. எஸ்பெஷலா லாஸ்ட் 1 இயர்ல ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமா வாலடைலா இருந்த சமயத்துல போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ் இந்த ரெண்டு பங்குகளுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டாப் 10 பங்குகள் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth பிளான்ல என்னெல்லாம் இருக்குன்னா சோபா 3.14%, எல்டி ஃபுட்ஸ் 2.52%, சவுத் இந்தியன் பேங்க் 2.38%, சோழமண்டலம் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ் 2.04%, பிசிபிஎல் கெமிக்கல் 1.81%, அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் 1.80%, ஆர்ஏசி 1.68%, அரவிந்த் 1.61%, யதார்த் ஹாஸ்பிட்டல் அப்புறம் ட்ராமா கேர் சர்வீசஸ் அது வந்து 1.42%, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் 1.37%. சரி, இப்போ நம்ம டாப் 10 ஸ்டாக் ஹோல்டிங்ஸ் குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 9.85%, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 5.69%, ஏகஸ் லாஜிஸ்டிக்ஸ் 3.72%, பிகாஜி ஃபுட்ஸ் இன்டர்நேஷனல் 3.05%, ஆர்பிஎல் பேங்க் 2.86%, பாலி மெடக்யூர் 2.56%, ஹெச்எஃப்சிஎல் 2.35%, அப்புறம் சன் டிவி நெட்வொர்க் 2.3%, வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி 2.29%, அதானி ஆண்டர்பிரைசஸ் 2.21%. இந்த ரெண்டு ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு இருக்கிற டிஸ்டிங்ஷன் என்னன்னு பார்க்கலாம். குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthக்கு அதிக கான்சென்ட்ரேஷன் இருக்கு அதனுடைய டாப் ஹோல்டிங்ஸ்ல. பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் டாப் ஸ்டாக் அலோகேஷன் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட்ல வெறும் 3.14% தான். குவான்ட்ல அதுவே டாப் ஸ்டாக் அலோகேஷன் வந்து 10% பக்கம் வந்துருது. ரொம்ப எவிடென்ட்டாக இருக்குது ஓவராலாக போர்ட்ஃபோலியோ கான்சன்ட்ரேஷன் இருக்குன்ட்டு. பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டில் 183 பங்குகள் இருக்குது. குவான் ஸ்மால் கேப் ஃபண்டில் 96 பங்குகள் தான், ஹாஃப் நம்பர் தான். குவான் ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்குது டாப் 10 ஸ்டாக்ஸில் 36.89%. நம்ம பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டில் கம்பேர் பண்ணோம்னா 19.77% தான் இருக்குது. துறைப்படி நம்ம அலோகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டாப் 10 பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthோட துறைகள்: ஃபைனான்சியல் சேவைகள் 24.2%, ஹெல்த் கேர் 13%, கேபிட்டல் குட்ஸ் 10.7%, ரியல்டி 9.7%, எஃப்எம்சிஜி 5.6%, கெமிக்கல்ஸ் 5.6%, டெக்ஸ்டைல்ஸ் 4.7%, சேவைகள் 4%, கன்சியூமர் சேவைகள் 3.8%, ஐடியில் 3.8%. இதுவே குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthோடது பார்த்தோன்னா ஆயில் அண்ட் கேஸில் 15.4%, ஃபினான்ஷியல் சேவைகளில் 15.2%, ஹெல்த் கேரில் 14%, கன்ஸ்ட்ரக்ஷனில் 6.3%, கன்சியூமர் சேவைகளில் 6.2%, எஃப்எம்சிஜியில் 5.9%, கெமிக்கல்ஸில் 5.2%, பிஎஸ்யூவில் 4.2%, கேபிட்டல் குட்ஸில் 4%, டெக்ஸ்டைல்ஸில் 3.2%. ரெண்டு ஃபண்டுக்குமே அதிகமாக எதில் அலோகேஷன் இருக்குன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்புறம் ஹெல்த் கேர் துறைகளில். ஏன்னா வந்து நிறைய செக்டரில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. மார்க்கெட் செக்மெண்ட் அலோகேஷன்ஸ் பார்க்கலாம். மார்க்கெட் செக்மெண்ட் அலோகேஷன்ஸ் ரெண்டு ஃபண்ட்லையுமே நம்ம பார்த்தோம்னா பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthல லார்ஜ் கேப் 5.73%, மிட் கேப் 9.03%, ஸ்மால் கேப்ல 72.32%, கேஷ் ஹோல்டிங்ஸ் 12.92%. இதுவே குவான்ட்ல பார்த்தோம்னா லார்ஜ் கேப் 22.62%, மிட் கேப்ல 0.98%, ஸ்மால் கேப்ல 67.23%, கேஷ் ஹோல்டிங்ஸ் அப்ராக்சிமேட்டா 10% இருக்கு. ரிட்டர்ன்ஸ் படி பார்த்தோம்னா பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிக்கு 1 and 3 year டைம் ஃப்ரேம்ஸ்ல, எஸ்பெஷலா நிலையற்ற தன்மை மார்க்கெட்ல குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் 5 வருட பீரியட்ல அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிக்கு. போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ் பார்க்கலாம். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட்ல லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 183, லோவர் கான்சென்ட்ரேஷன் இருக்கு டாப் ஹோல்டிங்ஸ்ல. குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் 96 பங்குகள் இருக்கு, சிக்னிஃபிகண்டா ஹையர் கான்சென்ட்ரேஷன் இருக்கு டாப் ஹோல்டிங்ஸ்ல. செக்டர் பேஸ்ட் அலோகேஷன் பார்த்தோம்னா ரெண்டு ஃபண்டுக்குமே சிக்னிஃபிகண்ட் எக்ஸ்போஷர் ஃபினான்ஷியல் சேவைகள் ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கு. செக்டர் அலோகேஷன்ஸ் ஆனால் நல்லாவே டிஃபரெண்டா இருக்கு. மார்க்கெட் செக்மெண்ட் படி பார்த்தோம்னா பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் ஹையர் அலோகேஷன் இருக்கு. ஸ்மால் கேப்ல 72.32%, லோவர் அலோகேஷன் 5.73% லார்ஜ் கேப்ல இருக்கு. அதுவே நம்ம குவான் ஸ்மால் கேப் ஃபண்டை பார்த்தோம்னா ஹையர் அலோகேஷன் லார்ஜ் கேப்ல 22.62%, லோ எக்ஸ்போஷர் மிட் கேப்ல 0.98% இருக்கு. இந்த டிஸ்டிங்ஷன் என்ன காட்டுது அப்படின்னா ரெண்டு ஃபண்டுமே ஸ்மால் கேப் பங்குகளை டார்கெட் பண்றாங்க. பந்தன் லாங் டர்ம் வேல்யூ ட்ரிவன் இன்வெஸ்டிங்கா இருக்காங்க, பிராடர் போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு. குவான்ட் ரொம்ப டைனமிக்கா டேட்டா ட்ரிவனா கான்சென்ட்ரேட்டடா அப்ரோச் பண்றாங்க. ரேபிடா மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தெரிய வருது. குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthக்கு சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் லார்ஜ் கேப் பங்குகள்ல இருக்கு. பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது இன்னுமே அதிகமா இருக்கு. ஸோ அதனால அதுக்கு ஒரு ஸ்டேபிளான எட்ஜ் கொடுக்குதுன்னு சொல்லலாம். நம்ம இப்போ வருவாய் மட்டும் பார்க்கறது ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியாது எந்த எக்விட்டி ஃபண்ட்ஸையுமே. இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ரிஸ்க் டேக்கனை தான் பார்க்கணும். அந்த ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்காங்கிறத பார்க்கணும். ஒரு ஃபண்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கணும், லோவர் ரிஸ்க்காக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ராங் பர்ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ சில கிரிட்டிக்கல் ரேஷியோஸ் இருக்குது, அதில் ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த மெட்ரிக் நமக்கு என்ன சொல்லுதுன்னா எவ்வளோ ஒரு எக்விட்டி ஃபண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகுது அவங்களோட ரிட்டர்ன்ஸில்
அவங்களோட ஆவரேஜ் ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன் கூட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்றது தான் இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ங்கிறது. ஒரு எக்விட்டி ஃபண்டு அதிகமாக ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வச்சிருக்காங்கன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அதிகமாக நிலையற்றத்தன்மை இருக்கு, அதாவது அதிகமாக ரிஸ்க் இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 18.21%. கேட்டகரி ஆவரேஜ் விடவே இது அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கேட்டகரியில இந்த பங்கு தான் இருக்கிறதுலே நிலையற்றத்தன்மை அதுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லுது. இப்போ குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth பார்த்தோம்னா அதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 17.99%. இது வந்து கேட்டகரி ஆவரேஜை விட அதிகமாக இருக்கு. பட் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth விட கம்மியாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு ஃபண்டுக்குமே நிலையற்ற தன்மை அவங்களோட கேட்டகரி விட அதிகமாக இருக்குன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். பட் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் தான் இன்னுமே அதிகமாக நிலையற்ற தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததாக நம்ம பார்க்க போற ரேஷியோ என்னன்னா ஷார்பி ரேஷியோ. இந்த மெட்ரிக் வந்து என்ன சொல்ல வருதுன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் நமக்கு கிடைக்குது ஒவ்வொரு அடிஷனல் யூனிட் ஆஃப் ரிஸ்க் நம்ம எடுக்கிறக்காக அப்படின்னு சொல்றதா இந்த ரேஷியோ. ஷார்ப் ரேஷியோ அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டராக கிடைக்கும்னு அர்த்தம். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthோட ஷார்ப் ரேஷியோ 1.37 இருக்கு. இதே சமயத்தில் குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthோட ஷார்ப் ரேஷியோ வந்து 1.16 இருக்கு. அதாவது என்ன சொல்ல வருதுன்னா ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா யூனிட் ஆஃப் நம்ம ரிஸ்க் எடுக்கிறக்கும் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா நமக்கு வருவாய் கொடுத்துருக்கு, பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரேஷியோ நமக்கு காட்டுது. நம்ம அடுத்ததா பீட்டாவை பார்க்கலாம். பீட்டா வந்து எவ்வளோ அதிகம் இல்லைன்னா கம்மி வாலட்டைலா எக்விட்டி ஃபண்ட் இருக்கு மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்ற ஒரு வேல்யூ தான். ஃபண்டோட பீட்டா வந்து 1க்கு மேல இருந்தது அப்படின்னா வாலட்டைலா இருக்கு மார்க்கெட்டை விட அர்த்தம். லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை விட அதாவது சந்தையை விட வாலட்டிலிட்டி கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்றது. பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthோட பீட்டா 0.9, குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளானோட பீட்டா வந்து 0.87. அதாவது ரெண்டு ஃபண்டுமே நம்ம மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணும்போது வாலட்டிலிட்டி வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறது தான் இது காட்டுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து சார்டினோ ரேஷியோ. சார்டினோ ரேஷியோ வந்து ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்ணும். டவுன் சைடு ரிஸ்க் தான் மோஸ்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணும். எவ்வளவு ரிட்டர்ன் வந்து ஒரு ஃபண்ட் ஜென்ரேட் பண்ணது டவுன் சைடு ரிஸ்க்ல அப்படிங்கிறது தான் இது சொல்லும். இது வந்து எப்படி டிஃபைன் ஆகுது அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வந்து எப்போ ஃபால் ஆகுது ஒரு டார்கெட் இல்லைன்னா மினிமம் ஆக்செப்டபிள் ரிட்டர்னை விட அப்படிங்கிறது தான் இது பார்க்கும். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthோட சார்டினோ ரேஷியோ 2.14. இதுவே குவான் ஸ்மால் கேப் ஃபண்டோட டைரக்ட் பிளான் growthோட சார்டினோ ரேஷியோ பார்த்தோம்னா 1.76 இருக்கு. ஹையரா சார்டினோ ரேஷியோ இருக்கு அப்படின்னா பெட்டரா ரிஸ்க் அட்ஜஸ்டட் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth வந்து ஒரு பெட்டர் பெர்ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபாலிங் ஸ்டாக் மார்க்கெட்ல. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது அப்சைட் அதுக்கப்புறம் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோஸை பார்க்கலாம். அப்சைட் கேப்சர் ரேஷியோ என்ன சொல்லணும்னா அந்த ஃபண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அதனுடைய பெஞ்ச் மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது அப்படின்னு சொல்றது தான். இந்த அப்சைட் கேப்சர் ரேஷியோ வந்து 100க்கும் மேல இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்விட்டி ஃபண்ட் அதனுடைய பெஞ்ச் மார்க்கை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிக்கு ரைசிங் மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லலாம். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthோட அப்சைட் ரேஷியோ 98. அதாவது பெஞ்ச் மார்க் வந்து 10% ரைஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபண்ட் வந்து 9.8% ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். கான்ட்ரரியா டவுன் சைட் ரேஷியோ என்ன சொல்லும்னா ஒரு ஃபண்ட் எவ்வளோ ஃபால் ஆகுது மார்க்கெட் டிக்ளைன் ஆகும்போது அப்படின்னு சொல்றது தான். டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ லெஸ் தென் 100 இருந்தது அப்படின்னா எக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து பெஞ்ச் மார்க்கை விட கம்மியாக தான் ஃபால் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இது ஒரு குட் திங் தான். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthோட டவுன் சைட் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 84. அதாவது ஒரு ஃபாலிங் மார்க்கெட்ல பெஞ்ச் மார்க் வந்து 10% ஃபால் ஆச்சுன்னா ஃபண்ட் வந்து 8.4% தான் ஃபால் ஆகும். இப்போ வந்து குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthோட அப்சைட் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 78. அதாவது மார்க்கெட் 10% அதிகமாச்சுன்னா இந்த ஃபண்ட் வந்து 7.8% தான் அதிகமாகும். இது வந்து இந்த கேட்டகரி ஆவரேஜை விட கம்மி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ வந்து 57. அதாவது ஃபாலிங் மார்க்கெட்ல பெஞ்ச் மார்க் 10% ஃபால் ஆச்சுன்னா இந்த ஃபண்ட் வந்து வெறும் 5.7% தான் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்றது தான். ஸோ பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் 1 அப்புறம் 3 இயர்ஸ்ல. அதுக்கப்புறம் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸும் வந்து பெட்டரா இருந்திருக்கு. நம்ம வந்து குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth பிளான் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஷார்பே சோர்டினோ அதுக்கப்புறம் இந்த அப்சைடு கேப்சர் ரேஷியோஸ் அதெல்லாம் பார்த்தோம்னா பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடா இருக்கு. 180 பங்குகள் இருக்கு. இதுதான் செகண்ட் ஹையஸ்டா இருக்கு இந்த கேட்டகரியில நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டுக்கு அப்புறமா. இன்னொரு கையில நம்ம குவான் ஸ்மால் கேப் டைரக்ட் growth ஃபண்ட் பார்த்தோம்னா நல்ல பெர்ஃபார்மரா இருந்திருக்காங்க. 5 இயர் வருவாயில அவங்களோட போர்ட்ஃபோலியோ எதுக்கு டில்டடா இருக்குன்னா லார்ஜ் கேப்ஸ்க்கு டில்டடா இருக்கு. ஸோ மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருக்கும்போது கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுக்குதுன்னு சொல்லலாம். அவங்களோட டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது ஃபாலிங் மார்க்கெட்ஸ்ல இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். நம்ம பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth கூட கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ஃபண்டுமே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அதனுடைய பெஞ்ச் மார்க்ஸை. ஆனா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரொம்பவே
டிஃப்ரெண்டா இருக்கு அவங்களோட யுக்திகள் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். இப்போ இந்த காணொலியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கம்பேரிசன் நம்ம டாப் 2 பெர்ஃபார்மர்ஸ் இந்த ஸ்மால் கேப் கேட்டகரியில நம்ம பண்ணியிருக்கோம். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth, அதுக்கப்புறம் குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthக்கும் நடுவுல பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth வந்து நல்லாவே 1 and 3 இயர்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வாலடைல் சந்தையில அவங்களோட போர்ட்ஃபோலியோ ரொம்பவே டைவர்சிஃபைடா இருக்கு. ரிஸ்க் அட்ஜஸ்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஷார்ப் பே ரேஷியோ ஷார்ட் ரேஷியோ அதிகமாவே இருக்கு. இன்னொரு கையில நம்ம குவான்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் பார்த்தோம்னா லாங் டேர்ம்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்காங்க. பர்டிகுலரா 5 அப்புறம் 10 வருட வருவாய்கள் சரிங்களா. அவங்களோட போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஸ்ட்ராங்கா ஒரு டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. லோவர் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ படி லார்ஜ் கேப் எக்ஸ்போஷர் இந்த ஃபண்ட்ல வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. எஸ்பெஷலா இந்த பங்குச்சந்தை வந்து ஷாக்ல இருக்கும்போது எந்த முதலீடு டிசிஷன் நம்ம எடுக்கிறோம்னாலும் நம்ம வந்து அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை கம்பேர் பண்ணிட்டு தான் எடுக்கணும். பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.39%. குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growthோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.66%. அதாவது குவான் ஸ்மால் கேப் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஹையரா இருக்கு நம்ம பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் growth கூட கம்பேர் பண்றோம்னா இந்த கம்பேரிசன் இந்த 2 ஸ்மால் கேப் ஃபண்டுக்கும் இப்போ உங்க முன்னாடி சொல்லியாச்சு. சாய்ஸ் என்ன இது ரெண்டுல அப்படிங்கிறது நீங்க தான் எடுத்துக்கணும். 2 ஃபண்ட்ஸையுமே பார்த்தோம்னா நல்லா தான் இருக்கும். போர்ட்ஃபோலியோ நல்லா தான் இருக்கு. 13% ஓவர்லாப் இருக்கு. அதாவது 19 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இது ரெண்டுக்குமே காமனா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காணொலி உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. இது வந்து பயோ செல் மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. எக்விட்டி ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்க்காதீங்க, ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸையும் பாருங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொலி மூலமா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.